Hello students, welcome to Solve Your Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th standard mathsல exercise 4.5ல 9th sumல 3rd subdivision. 2 tan inverse of cos x is equal to tan inverse of 2 cosecant x. ஸோ இங்கே 2 times tan inverse of cos x இருக்குது. இதோட அர்த்தம் tan inverse of cos x plus tan inverse of cos x. அதாவது இதையே ரெண்டு தடவை எழுதி நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு tan inverse of 2 cosecant x. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் tan inverse of a plus b, அதாவது cos x plus cos x by 1 minus cos x into cos xன்னு வரும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு tan inverse of 2 cosecant x. ஸோ இந்த டேனும் இந்த tan inverseம் கேன்சல் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு மிச்சம் 2 cos x by 1 minus cos square x. That is equal to 2 by cosec x ஓட ரெசிப்ரோக்கல் வந்து sin x. ஸோ அதை வந்து நம்ம sin xனே எழுதிக்கிறோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இந்த 2 மட்டும் கேன்சல் ஆகும். தென் இந்த cos x அப்புறம் இங்கே sin x மல்டிப்ளை ஆகிடும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் cos ஸ்கொயர் x. ஸோ cos x sin x ஈக்குவல் டு 1 மைனஸ் cos ஸ்கொயர் x என்ன? sin ஸ்கொயர் x. ஸோ இங்கே ரெண்டு sin x இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, ரெண்டும் கேன்சல் ஆகி நம்மளுக்கு cos x is equal to sin x அப்படின்னு வரும். எப்போ நம்மளுக்கு cos xும் sin xும் ஈக்குவலாக இருக்கும்? x is equal to pi by 4, அதாவது 45 டிகிரி அப்போ இது நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கும். இது கூட எப்பப்போ n பை ஆட் ஆகுதோ அப்போயும் அது ஈக்குவலாக இருக்கும். ஸோ தென் n belongs to all integers. Fourth subdivision, cot inverse of x minus cot inverse of x plus 2 equal to pi by 12. ஸோ இதை வந்து நம்ம tan inverseஆக மாற்றிக்கலாம். அப்போ இது என்ன வரும்? tan inverse of 1 by x minus tan inverse of 1 by x plus 2 equal to pi by 2. ஸோ இப்போ நம்ம tan inverse of x minus tan inverse of y அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு tan inverse of இதுவும் இது மைனஸ் பண்ணும். ஸோ 1 by x minus 1 by x plus 2 by 1 plus 1 by x into x plus 2. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு pi by 12. ஸோ இந்த tan inverse இந்த சைடு வந்தால் டேனாக மாறிடும். அப்புறம் இங்கே எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2 மைனஸ் எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் 2. ஸோ இங்கே என்ன ஆகும்? இது ரெண்டு மல்டிப்ளை ஆகி இங்கே வரணும். ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் 1 பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2. ஸோ இங்கேயும் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2. இது ரெண்டும் கேன்சல் ஆகும். இந்த சைடு நம்மளுக்கு tan pi by 12 அப்படின்னு வரணும். ஸோ நம்மளுக்கு tan pi by 12ஓட வேல்யூ தெரியணும். tan pi by 12 அப்படிங்கிறது tan 15 டிகிரி. ஸோ இந்த 15 டிகிரியை நம்ம எப்படி எழுதலாம்னா tan 45 டிகிரி மைனஸ் 30 டிகிரி. ஸோ tan a மைனஸ் b யூஸ் பண்ணோம். ஸோ tan a மைனஸ் tan b by 1 plus tan a tan bன்னு வரும். ஸோ tan 45 வேல்யூ வந்து 1. ஸோ 1 மைனஸ் tan 30 வேல்யூ 1 by root 3 by இது 1 ப்ளஸ் இதோட வேல்யூ 1, இதோட வேல்யூ 1 by root 3. ஸோ இதை வந்து நம்ம எல்சிஎம் எடுத்தால் root 3 மைனஸ் 1 by root 3ன்னு வரும். இங்கே root 3 ப்ளஸ் 1 by root 3ன்னு வரும். ஸோ root 3 கேன்சல் ஆகிடும். நம்மளுக்கு வர்றது வந்து root 3 மைனஸ் 1 by root 3 ப்ளஸ் 1ன்னு வரும். இதுலேயுமே நம்ம டினாமினேட்டரை ரேஷனலைஸ் பண்ணுறக்காண்டி இதோட கான்ஜுகேட்டோட மல்டிப்ளை பண்ணுவோம், அதாவது root 3 மைனஸ் 1. அப்போ நியூமரேட்டர் என்ன ஆகும்? root 3 மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் ஆகும். இது a ப்ளஸ் b a மைனஸ் b ஃபார்மேட்டுங்கிறனால a ஸ்கொயர், அதாவது root 3 ஸ்கொயர்
3 வரும் மைனஸ் பி ஸ்கொயர் 1 வரும். ஸோ இதோட வேல்யூ √3 மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் பை 2. ஸோ இதை மட்டும் நம்ம இது பண்ணால் நம்மளுக்கு 2 பை இதை நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 வரும். தென் இதோட வேல்யூ √3 மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் பை 2 அப்படின்னு சொன்னேன். ஸோ இப்போ நம்ம இது ஒரு ஸ்கொயர் வேல்யூ, அதாவது எக்ஸ் ப்ளஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் வேல்யூ தான் இது. ஸோ √3 மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் பை 2. ஸோ இப்போ நான் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன்னா இது 2 2s are 4ன்னு ஆகும். தட் இஸ் ஈக்குவல் டு √3 மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இங்கே இருக்கிற எல்லாமே ஸ்கொயர் வேல்யூஸ். ஸோ நம்ம ஒரு இதை கட் பண்ணிக்கிறோம், எல்லாத்துக்கும் லைக் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். அப்போ என்ன ஆகும், இதில் இருக்கிற ஸ்கொயர் வேல்யூஸ்லாம் போயிடும். ஸோ வெறும் 2 இஸ் ஈக்குவல் டு √3 மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படின்னு ஆகும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1ஓட வேல்யூ என்ன, 2 பை √3 மைனஸ் 1. ஸோ இதை மறுபடியும் நான் டினாமினேட்டர் ரேஷனலைஸ் பண்ணுறக்காண்டி √3 ப்ளஸ் 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், 2 இன்ட்டு √3 ப்ளஸ் 1 பை டினாமினேட்டர் a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஆகும். அதாவது √3 ஸ்கொயர் 3 மைனஸ் பி ஸ்கொயர் வேல்யூ 1. ஸோ இதோட டோட்டல் வேல்யூ 2 இன்ட்டு √3 ப்ளஸ் 1 பை 2 ஆகும். ஸோ இது கேன்சல் ஆகும், நம்மளுக்கு வெறும் √3 ப்ளஸ் 1 தான் இருக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, √3 ப்ளஸ் 1, இந்த 1 இங்கே -1 ஆகிடும். ஸோ எக்ஸோட ஃபைனல் வேல்யூ √3.